ராமாயணத்தில் ராமனுடைய பாத்திரத்துக்கு ஈடு இணை இல்லை. ஆனால் இலக்குவன் என்ற லக்ஷ்மணன் அந்த மாதிரியான ஒரு தம்பி யாருக்கு கிடைப்பார்கள்? தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படிமோ. அந்த தம்பிட்டு இருந்த சிறப்பு என்ன தெரியுங்களா? தான் பிறந்திருப்பதும் தான் வாழ்ந்திருப்பதும் தன் அண்ணனுக்காக என்று நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன். அது மட்டும் இல்லை, அண்ணன் சில நேரங்களில் அறநிலையிலிருந்து மாறுகிற போது தயங்காமல் அண்ணனிடத்திலே அதை எடுத்து சொல்கிற ஒரு அற்புதமான தொண்டனாகவும் இருக்கின்றான். இலக்குவன் யாருடைய மகன் என்பது நமக்கு தெரியும். தசரதனுக்கும் சுமித்திரைக்கும் பிறந்த மகன்தான் இலக்குவன். 4 பிள்ளைகளில் ஒருவன், 3 தம்பியர்களில் ஒருவன். ராமன் காடு சென்றபோது அழைக்காமலே காடு சென்றான். 14 ஆண்டுகள் உறங்காமல் இருந்தான். ஆற்றிலே நீர் வந்தபோது அண்ணனையும் அண்ணியும் நிறுத்திவிட்டு ஒரு மரங்களை வெட்டி தெப்பம் செய்து அவர்களை இருக்கச் செய்து அந்த தெப்பத்தை நீந்தியே தள்ளி கொண்டு சென்று பர்ணசாலை அமைத்து உடனிருந்து தேவையான வேலைகளை செய்தான். பொன்மானாக அந்த மாரீசன் என்கின்ற அவன் வடிவெடுத்து வந்தபோது அண்ணன் போய் அதை பிடிக்கப் போகிறார், அண்ணி கேட்கிறார் என்ற நிலை வந்தபோது கூட அந்த இடத்திலே துணிந்து குரல் கொடுக்கிறான் இலக்குவன். என்ன பாதியில் நின்று வச்சுட்டு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள்.